ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் இஸ்பேர் ராஜாவும் இதயராணியும் மார்ச் 15 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒன் நார்த் லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க. அப்ப சிபிஐ சரியாக விசாரிக்கும் தொடர்ந்து. அதனால எங்க மேல விமர்சனமா வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்திட்டு வரோம். இந்த காதல் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இது யாரு தவறு செஞ்சாலும், அவங்க கட்சியில இருந்தாலும் சரி, கட்சி சாரா இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, அரசியலோ இல்லையோ, அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். பழசு எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுங்களேன், யாரும் எந்த கூட்டிலும் இருக்க முடியாது. வைகோ பேசுனது தெரியாதா? என்ன பேசினாரு? ஸ்டாலின் பற்றியும் குடும்பத்தை பற்றி பேசினாரு தெரியாதா? அதெல்லாம் பழசெல்லாம் பேசினது தேவையில்லை. அது மட்டும் இல்லை, கடைசி ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பிடக்கூடாது. நாங்கள் ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக யாருமே செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது. எங்கெங்கே போராட்டம் நடத்துகிறோம்னு சொன்னோம், நடத்திட்டு தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நடத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம், உரிமைகளை பெறுவோம். தமிழக அரசு சிபிஐ கிட்ட அதை விட்டுருக்காங்க. சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க. அப்போ சிபிஐ அது சரியாக விசாரிக்கும். நம்முடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரிக்கணுன்றது தான். ஆமாம் ஆமாம். யாரு? நாங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல போகிறாரு. அதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இது நாங்கள் சிபிஐயில் விசாரிக்கிறதுக்கு அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும்? பொள்ளாச்சி ஒரு நிமிஷம். பொள்ளாச்சி அந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு தெரியும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தொடர்ந்து அதனால எங்க மேல விமர்சனமா வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்திட்டு வரோம். இந்த காதல் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த விவகாரம் வந்திருக்கு. அதுல இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு, இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். இது யாரு தவறு செஞ்சாலும், அவங்க கட்சியில இருந்தாலும் சரி, கட்சியை சாரா இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, அரசியலோ இல்லையோ, அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ 4 பேர் குண்டாசில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு போதாது. கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்கோ அதில் கண்டறிந்து சிபிஐ விசாரணை நடந்து அதில் யார் நெட்வொர்க் என்னென்ன இருக்கு முழுமையாக விசாரணை நடத்தி அதில் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவோம். நிச்சயமாக ஆதரிப்போம். எப்படி நீங்கள் சம்பிரதாய தேர்தல் சொல்ல முடியும்? அதாவது நீங்கள் எல்லாரும் இப்போ பத்திரிகைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதியிலும் ஜெயிக்கணும், நான் அது கூட்டணி 40 தொகுதியிலும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும், போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா? இல்லை இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை, புரியுதா? ஆளுங்கட்சியாக இல்லை, நாங்கள் ஒரு எதிர்கட்சி.
இந்த எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலேயே நான் சொல்கிறேன், யாருமே செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம். அதனால் இன்னொன்று, கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் இருக்கு. கடந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம். பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம். அப்பொழுது தமிழ்நாட்டிலேருந்து 2 எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 39 பேரில் மீதி பேர் ஆதரவு கொடுக்கல. இந்த தேர்தலில் 40 வெற்றி பெற போகிறோம். 40 உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு மட்டும் இல்லை, எங்களோட நிபந்தனைகள்லாம் வைப்போம். உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம். கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இந்த முறை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அதனால் உறுதியாக நாங்கள் எங்கள் தேர்தலை நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாம் விவரமாக இருக்குது. எங்கள் கொள்கைகளை நாங்கள் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்கலை. எங்கெங்கே போராட்டம் நடத்துகிறோம்னு சொன்னோம், நடத்தி தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நடத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம், உரிமைகளை பெறுவோம். நாங்கள் இந்தியாவில் எத்தனை தனிநபர் மசோதா வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லுங்களேன். இந்தியாவில் நான் சொல்றேன், எத்தனை வெற்றி பெற்றிருக்கு? ஒன்று கூட கிடையாது. அதெல்லாம் வெற்றி பெறல. அது மக்கள் மாநிலங்களவையில் அது அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அவங்க ஏதோ ஆயிட்டாங்க, மக்களவையில் வரல, வெற்றி பெறல. இதுல என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சா அப்படியே பெரிய இதுவாயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகலைங்க. அதெல்லாம் வெற்றி பெறது நம்ம நோக்கம் வரணும், சட்டமா வரணும். அதுல தம்பி ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா? உங்க யோசனைப்படி அந்த மாதிரி மசோதா இப்ப நாங்க கொண்டு வருவோம். சரிதானே? இது ஒரு பெரிய ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வருவோம். இப்ப உங்க யோசனையை ஏற்றுக்கிறோம், கொண்டு வருவோம். பிரதமரை வச்சுக்கிட்டு உரிமை கூட்டத்தில் சொல்லியிருக்கோம். அந்தந்த கோரிக்கைகள் காலத்திற்கு ஏற்ப, அதாவது உடனடியாக, இடைக்கால, நீண்ட கால கோரிக்கைகள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நிச்சயமாக உறுதியாக கிடையாது. மக்கள் எங்களை ஏற்றுட்டு இருக்காங்க, எங்க தொண்டர்கள் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ பழசு எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுங்களேன், யாரும் எந்த கூட்டணியிலும் இருக்க முடியாது. வைகோ பேசுனது தெரியாதா? என்ன பேசினாரு? ஸ்டாலின் பத்தியும் குடும்பத்தை பத்தி பேசினாரு தெரியாதா? இங்க பாருங்க, ஸ்டாலின் அவங்க பத்தி என்ன பேசுறது தெரியுமா? திருமாவளவன் பேசுறது தெரியாதா? இப்ப கிளப்பி விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ இனி நடக்க போறத பேசுங்க. இனி ஒரு புதிய இந்தியாவை நம்ம படைப்போம், ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம். வலிமையான இந்தியாவை படைக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதை முன்னெடுத்து சொல்லுங்கள். எல்லாம் பழசெல்லாம் பேசினது தேவையில்லை. அது மட்டும் இல்லை, கடைசி ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பிடக்கூடாது. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம், போராடுவோம். மத்திய அரசில் நம்ம அங்கம் வைக்கும்போது எங்களுக்கு 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக நாங்கள் போவோம். எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போவோம். அப்புறம் தோழமை கட்சிகளும் வருவாங்க. அப்படி வரும்போது ஒத்த கருத்துடைய எல்லோரும் நாங்கள் சேர்ந்து போராடி இதில் வெற்றி பெறுவோம். இந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிற பிரச்சனை நாங்கள் வச்ச இந்த கூட்டணியை சேர்வதற்கு 10
நிபந்தனைகள் கோரிக்கைகளை நாங்கள் வச்சோம். அதில் அதுவும் ஒன்று. அதுக்கு அவங்க ஆதரவாக இருக்காங்க. இந்த தேர்தல் முடிந்தது நிச்சயமாக அவங்க செய்வாங்க, நிச்சயமாக செய்வாங்க, செய்ய வைப்போம். அதையே ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாற்றி மதுக்கடைகளை மூடுகிற நிர்பந்தத்தை பாமக உருவாக்கும். நிச்சயமாக உருவாக்கும். இதில் ஒரு யோசனை சொல்லியிருக்கேன். கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றான உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு கிராம சபை செயலுக்கு வரும். அந்த கிராம சபையில் நம்ம கிராமத்தில் மதுக்கடை கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அங்கே மதுக்கடையே இருக்காது. அதில் வர வருமானத்திற்கு வேறு வழிகளை நாங்கள் 15-20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கோம். அதுக்காக ஒரு ஆவணமே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். உங்ககிட்ட தான் அதை வெளியிட்டோம், உங்கள் மூலமாக தான் வெளியிட்டோம். இது பாருங்கள், தமிழ்நாடு அரசிற்கான மாற்று மது ஒழிப்பு கொள்கை. இது எப்போ வெளியிட்டதுன்னா 2008 ஆகஸ்ட் 26ஆம் நாள். இதில் இருக்குது மாற்று மது ஒழிப்புக்குள்ள. அப்போ என்ன, இது வருமானத்தை ஈடுகட்டுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதற்காக நிறைய போராட்டங்கள் மகளிர் வச்சு 32 மாவட்டங்களில் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினவன் ராமதாஸ். 32 மாவட்டங்கள். அதன் பிறகு அதை தொடர்ச்சியாக நடத்தினவர் அன்புமணி. அதன் பிறகு ஆக இதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எங்கே பாருங்க, அவரை போய் சந்தித்தது அவர் உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக சந்தித்தோம். அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை. உங்களை கூப்பிட்டு உங்கள் தலையில் கூட அடிக்கிறதுனா சத்தியம் பண்ணுறது தான். நீங்கள் பாருங்கள், பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இப்போ ஏதோ எங்கள் 2 பேர் எங்களுக்கு நாங்கள் கேட்குற தொகுதியே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாங்கள் கேட்குற தொகுதி 7 தொகுதி முடிஞ்சு போச்சு. அவங்க தொகுதி வேறு. அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. இன்னொரு பாருங்கள், மெண்டிங் ஃபென்சஸ். ராமதாஸ் அன்புமணி விசிட் விஜயகாந்த் டு பேட்ச் அப் டிஃபரன்சஸ். எங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா, விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தனியாக சந்தித்தோம். விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன? பரபரப்பு தகவல்கள். இது ஒன்றுமே இல்லை. இவர் என்னமோ கிரிக்கெட்டை பற்றி அவர் மச்சான் பேர் என்ன, சுதீஷ் கிட்ட கிரிக்கெட் அவரு கிரிக்கெட் டீமை பற்றி அவர் உட்காந்து பேசினு இருக்காரு. அவ்வளோதான். வேறு அங்கே அரசியலே பேசப்படலை. எங்கள் கூட 2 அமைச்சர்கள் வந்தாங்க. நாங்கள் ஆக்ஷன் போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அங்கே தொகுதியோ அதை பங்கிடுறதோ எப்படி பங்கிடுறதோ பிரச்சனையோ ஏதும் இல்லை. அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட ராமதாஸ் சந்திப்பு. ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது, அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது. அதுதான் தமிழ்நாடு. இது நாங்கள் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அதை படித்து காட்டுவோமே.
ஒரு ஆண்டு தவறாமல் சொல்றது ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சொல்கிறது நாங்கள் தானே. நாங்கள் இப்போ இந்த கூட்டணியில் இப்போ இந்த அதிமுக கூட்டணியில் இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், சேர்ந்துருக்கிறோம். அதை நாங்கள் வலியுறுத்துவோம், செய்ய வைப்போம்.